ஞமலி அம்பரியன் கைவேல் நவக்கிரக கோல் காக்க. நவக்கிரக தோஷங்களுக்காக நிறைய பேர் நிறைய தெரியாமல் எதுவும் சொல்லி வராங்க. ஒரு ஜனாதிபதி வீட்டில் இருக்கான், ஒரு பிரதமர் வீட்டில் இருக்கான்னு வச்சுங்களேன், அவன் டிராஃபிக் போலீஸுக்கு பயப்பட வேண்டியதே இல்லை இல்லையா? அதே போல் ஒரு பெரிய முருகனை எடுத்துட்டிங்கன்னா நம்ம நவகிரக தோஷம் நம்மளை பாதிக்காது. அது இருக்கும், அது கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணும். அதே போல் ஒரு பெரிய குருவை எடுத்துட்டிங்கனாக்கா அவங்களுக்கு பாதிப்பு வராது. சுவாமி அதை பல முறை சொல்லுவார், இவங்கள பாருங்கள் அவங்கள பாருங்களாம் சொல்லி வைப்பார். அதெல்லாம் இவங்களுக்கு யாரும் ஒன்றும் புரியல. அப்போது அன்னைக்கு டேட்டில் சொல்லுவார், 63 நாயன்மாரில் பாருங்கன்னு சொல்லுவார். அதை பற்றி உங்களுக்கு அடுத்ததில் சொல்ல போகிறேன். ஒரு சிவனை மட்டும் கும்பிட்டு வந்துன்னு இருக்கிறோம். 63 நாயன்மாரில் 63 குரு. அவங்களுக்கு கும்பிட தெரியல, அவங்கள பற்றி யோசிக்க தெரியல. நம்ம போகிறோம், மூலரை கும்பிட்றோம், நேராக வந்துடுறோம். அதில் ஒரு பலன். ஆனால் இப்படி கும்பிட்டிங்கன்னா இன்னொரு நல்ல பலன் கிடைக்கும். இங்கே நவகிரகங்களை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்றத விட அவங்களால நம்ம பாதிப்பாரம் நம்ம ஒதுங்கிக்கணும். அதுக்கு இங்கே இந்த மாதிரி ஒரு பாடலை கொடுக்குறார். பாம்பன் சுவாமியை கும்பிட்டுட்டு ஒரு பெரிய குரு எடுத்துகிட்டு கும்பிடுறது ஒரு பகுதி, அவர் கொள்கையை ஃபாலோ பண்ணணும். இப்போ என்ன விஷயம்னா, இதில் ஞாவலை பற்றி எடுக்கிறோம் இல்லைங்களா? ஞமலி அம்பரியன் கைவேல் நவக்கிரக கோல் காக்க. நவகிரக கோள்களெல்லாம் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி நீங்கள் வேண்டி முருகனை நினைக்கும் பொழுது உள்ளே இருக்க முருகனே நவகிரகங்கள் கெஞ்சி கேட்கும், அது காப்பாற்றிடும். இதுதான் ரகசியம். நம்ம யாரும் எதிர்க்கிறது கிடையாது. நம்ம எந்த ஒரு ரவுடி ஏரியாவிலையும் போய் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டான். இதுதான் அதில் இருக்க ரகசியம். ஞமலியம் பரியன் கைவேல் நவகிரக கோல் காக்க, சும விழி நோய்கள் தந்த சூளை ஆக்ரான ரோகம். இதெல்லாம் சொன்ன சூட்சம உடம்பில் வரக்கூடிய ரகசியங்கள். ஆக்ரானம்னு சொல்லியிருக்கேன். சும விழின்னா கண்களில் பார்வை வரக்கூடியது, பார்வை தெரிகிற விஷயங்கள், காதில் ஒளி கேட்குற விஷயங்கள், அந்த கருவிகளுக்கு பேர் ஆக்ரானம். அதில் சுமவெளி நோய்கள் தந்த சூளை ஆக்ரான ரோகம், திமிர்கடல் வாதம் சோகை சிரமடி கர்ண ரோகம், எமை அணுகாமலே பன்னிருபுயன் சயவேல் காக்க. அப்படின்றத இன்றைக்கி சிந்திங்க, இன்றைக்கி வெற்றி பெறுங்க. நாளைக்கு மறுபடியும் திருப்பி சந்திப்போம்.